யார் கடவுள்? சார் நேர்களே, நாங்கள் நேரடியாக இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்லவிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் 3 சமய போதகர்களையும் வானொலியில் சந்திக்கவிருக்கின்றோம் நேரடியாக. அதையிட்டு இன்று சைவ சமயத்தின்படி வழமையாக வரும் டாக்டர் லம்போதரன் அவர்கள் வானொலியில் இருக்கின்றார். வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே. வணக்கம் வசீகரன். வணக்கம் சிடிபிசி நேயர்களே. மீண்டும் உங்களை யார் கடவுள் நிகழ்ச்சியினூடாக நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிருபை சுவிசேஷ திருச்சபையின் போதகர் நாவை மனோகரன் அவர்கள் வானொலியில் இருக்கின்றார். வணக்கம் நாவை மனோகரன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. வணக்கம் வசீகரன். நம்முடைய பிதமாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்து எங்கள் வானொலியில் இலங்கையிலிருந்து இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்த இமாம் அவர்கள் வானொலியில் இருக்கின்றார். வணக்கம் இமாம் முகமது அவர்கள். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் நமது நேயர்கள் ஏனைய எல்லா சகோதரர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. வசீகரன் அவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில், நாடு கடந்து சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. கடந்த வாரங்கள், அதாவது இதுக்கு முதல் வாரங்களில் நாங்கள் நிறைய கேள்விகள் நேரிட்டு தனி கேள்வியாக யார் கடவுள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியின் மிகுதியான கேள்விகளுக்கு பதிலளிக்கவிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நேரம் கிடைத்தால் நேயர்களின் கேள்விகளுக்கும் செல்லலாம். முதற்கண் நாங்கள் ஒளிப்பதிவு செய்த அந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்க்க போகின்றோம். இன்று வரும் முதல் கேள்வியை நாங்கள் வானொலியில் பார்க்கலாம். வணக்கம். என் பேர் ரங்கநாதன். ரங்கநாதன், கூறுங்கள். இதுல என்னுடைய கருத்து தான், என்னை தெரிந்தவனுக்கு மீட்பவர்கள் தேவையில்லை. திருப்பதி சொல்றேன், தன்னை தெரிந்தவனுக்கு மேய்ப்பவர்கள் தேவையில்லை. ஆகவே மேத்தமேட்டிக்ஸா சொல்றேன்டா, நான் தான் கடவுள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர் சொல்லிவிட்டு போயிட்டார், நான் தான் கடவுள் என்று. நான் யார் கடவுள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சரி, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் என்று வானொலியில் பார்க்கலாம். நேர்களே, கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே அவதானமாக கேளுங்கள். சரி, முதலில் டாக்டர் லம்போதரன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். இதிலே ரங்கநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், தன்னை தெரிந்தவனுக்கு மேய்ப்பன் அல்லது மேய்ப்பர்கள் தேவையில்லை. பிரகாசமாக சொன்னார். மேத்தமெட்டிக்கலி சொல்லுவதாக இருந்தால் நான் தான் கடவுள். நான் தான் கடவுள் என்றவுடன் உடனே கேட்டவுடன் பலருக்கு சிரிப்பாகவும் இருக்கும். சில பேருக்கு, பலருக்கு சிரிப்பாக இருக்கும். இது எப்படி நான் தான் கடவுள் என்று சொல்வதென்று சிரிப்பாக இருக்கும். பக்கத்தில் இருந்து மனவர்கள் சிரித்து கொண்டு தான் இருக்கின்றார். அவர் இந்த நிலையிலிருந்து இதை கேட்டார், எப்படி சொன்னார் என்று தெரியாது. ஆனால் எங்களுடைய சைவத்திலே இறைவனை அனுபவிக்கின்ற ஞான படிநிலைகள் சூடப்பட்டுகின்றன. படிநிலைகளாக இறைவனுடைய அனுபவம் கிடைக்கும். இறை அனுபவம் சைவம் ஒருபோதும் சொல்லுவதில்லை, நாங்கள் இறந்த பிறகு பரலோகத்துக்கு போய் அல்லது வேறொரு உலகத்திலே அல்லது நாங்கள் இறந்த பிறகு கனகாலம் அப்படி இருந்து மீண்டொரு காலத்தில் இறைவன் எல்லாரையும் மீண்டு எழுப்பி ஒரு போகத்தை தருவதாக சொல்லுவதில்லை. இங்கேயே நீங்கள் இந்த படிநிலைகளின்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுதே இறை அனுபவத்தை நேரடியாக அனுபவிக்கலாம். இது அனுபூதி என்று சொல்லுவார்கள். இந்த 10 படிநிலைகள் இருக்கின்றன. இந்த படிநிலைகளிலே போகின்ற பொழுது அதிலேயும் கூட அந்த ஞானத்தின் உச்சமான படிநிலையிலே இந்த நான் தான் கடவுள் என்ற நிலையும் ஒன்று வருகின்றது. நான் கடவுள் என்று அல்ல, நான் தான் கடவுள் என்ற நிலை ஒன்றை சொல்லுவார்கள் என்று கேட்டால், இதிலே நான் என்பது உயிரை குறிக்கும், தான் என்பது இறையை குறிக்கும். ரெண்டு விஷயம் இருக்கிறது. நான் தான் என்று சொல்லுவார் இல்லையா, நான் என்பது உயிரையும் தான் என்பது இறையையும் குறிக்கும். இதை சொல்லுவார்கள், you must see or experience the totality in the piece of totality. அதாவது இந்த பீஸ் ஆஃப் டோட்டாலிட்டி எங்களுடைய உயிர். இந்த ஃபுல் டோட்டாலிட்டி அல்லது பூரணம் இறை. இந்த உயிருக்குள்ளே அந்த இறையை கண்டு அதில் ஒடுங்குதல் அல்லது ஒருங்குகின்ற பொழுது அந்த அனுபவம் வரும். சொல்லுவார்கள், the pure state of God consciousness effortlessly rises. எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் அது பொங்கும். இறைவனுடைய அந்த அருள் பொங்கும். அந்த நேரத்திலே தி ஸ்டேட் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் சிவா as a realization is one with him. அவனோடு ஏகபோகமாய் நீயும் நானுமாய் என்ற பாடல் சொல்லுகின்றது. ஏகபோகமாய் நீயும் நானுமாய். இந்த இறை அதிலே ஆன்மா இறையிலே ஒடுங்குகின்ற பொழுது திருமந்திரம் சொல்லும், மரத்தை மறைத்தது மத யானை, மரத்தில் மறைந்தது மத யானை. இப்போ ஒரு காட்டை பார்க்கின்றோம், தூரத்திலே ஒரு யானை ஒன்று இருக்கின்றது. அப்போ அதுக்கு பின்னால் இருக்கிற மரம் யானைக்கு பின்னாலே மறைந்து இருக்கின்றது.
இந்த உயிருக்கு பின்னாலே, இந்த உலகத்துக்கு பின்னாலே அந்த கடவுளை நாங்கள் காணவில்லை. ஆனால் அப்புறம் வந்து நடக்கின்றது, யானை ஒரு விதமாக பார்த்தால், இன்னொரு கோணத்தில் இருந்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மரத்துக்குள்ளே அந்த யானை மறைந்து விடும். இந்த மரம் தான் அப்பொழுது தெரியும். அந்த மாதிரியான நிலை ஒன்று இருக்கின்றது. இதை சொல்லுவார்கள், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள் என்று கேட்டால், நானும் நின்றேத்துவன் நாள்தொருண் நந்தியை தானும் நின்றான் தளல் தானொக்கு மேனியன். நான் நந்தியை வணங்குகின்றேன், அவன் தான் நின்றான் தளல் நெருப்பு போன்ற சிவந்த மேனியன் என்று சொல்லுகின்றார். இன்னொன்றும் சொல்லுவார் அவர் சொல்றால், நானென்றும் தானென்றும் நாடினேன் நாடலும் நானென்றும் தானென்று இரண்டிலை என்பது. இது ரெண்டும் ஒன்று, ரெண்டு வித்தியாசம், ரெண்டு புறம்பாக அல்லது பேதமாக இல்லை என்பது. நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான், நானென்று நானின் நினைப்பொழிந்தவனே. என்னோடு சொல்லுவார்கள், தன்னை அறிந்து சிவனுடன் தானாக மன்னு மலங்குணம் மாளும் புறப்பரும். இப்படி நிறைய பாடல்கள் சிவஞான போத சூத்திரத்திலேயே 10வது சூத்திரம் சொல்லுகின்றது, அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி. இந்த நான் என்ற உயிரும் இறை என்கின்ற அந்த தானும் ஒன்றையாகி ஏகபோகமாய் ஏகனாகி இறை பணி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்று. அந்த நேரங்களிலே எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இம்பியூரிட்டிஸ், ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 அழுக்குகளும் நீங்குகின்றன என்று சொல்லுவார்கள். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர், இந்த இறைஞானத்தால், அவன் தர்ற ஞானத்தால். இது இப்போ நாங்கள் எஃபர்ட்டெல்லாம் எடுத்து வர்றதில்லை, இது எஃபர்ட்லெஸ்ஸாக வர வேணும். அதாவது ஞான படிநிலையில் இப்போ நாங்கள் வானொலியிலே சிந்திக்கின்றோம், கதைக்கின்றோம், கேட்கின்றோம், டிஸ்கஸ் பண்ணுகின்றோம். இப்படி கேட்டல் சிந்தித்தல் இரண்டும் ஞானத்திலே எங்களுடைய முயற்சியாலே வருவது. அதற்கு அப்பாலே இருக்குதே சொல்லுவார்கள் அபர ஞானம் அல்லது புத்தக ஞானம். அதான் புத்தகங்களை வைத்து அதில் இருந்து மேற்கோள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு அப்பாலே அனுபவ ஞானம் என்று ஒன்று இருக்கின்றது, அதை பரஞானம் என்று சொல்லுவார்கள். இந்த அனுபவ ஞானம் நாங்கள் எங்களுடைய முயற்சியினாலே வர முடியாது, அது இறைவனுடைய அருளினாலே வரும். இறைவனே குரு வடிவாக வருவான், அவன் வந்து காட்ட நாம் காண்பது இந்த ஞானம், அவன் வந்து உணர்த்த நாம் உணருவது இந்த ஞானம், அவன் வந்து அமிழ்த்த நாம் அனுபவிப்பது இந்த ஞானம். அதை சொல்லுவார்கள், இப்போ சூரியனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இப்போ இரவு நேரம் இங்கே, அப்போ நாங்கள் எந்த பெரிய பவர்ஃபுல் சர்ச் லைட்டை போட்டு தேடினாலும் சூரியனை பார்க்க முடியாது. அந்த சூரியனே வந்து தன்னுடைய கிரணத்தினால் தன்னை காட்டினால் தான் காண முடியும். அதே போல இந்த இறைவனுடைய ஞானத்தை இறைவனே தரும் பொழுதுதான் நாங்கள் அனுபவிக்க முடியும். அந்த அனுபவ நிலையிலே அவனை அனுபவிக்கும் பொழுது பரமே பார்த்திருப்பார், அந்த இறை மட்டுமே தெரியும். இது நான் புரிம்பாக இருக்கின்றேன், உலகம் புரிம்பாக இருக்கின்ற நிலை தெரியாது. அந்த பதார்த்தங்கள் பாரார், அவர்கள் அது விதமாக வேறாக பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி எங்களுடைய சிவஞான சித்தியாரிலே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நான் தான் கடவுள் என்றது ஒரு ஒரு விவர்த்தவாதமாக, ஒரு பரிகாசத்துக்குரியதாக, ஒரு விதண்டாபாதமாகவும் இருக்கலாம், பரிகாசத்துக்குரியதாகவும் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆத்மீக படிநிலையிலே போய்கின்ற பொழுது அது ஒரு உன்னதமான இறை அனுபவமாகவும் இருக்கும். இதிலே கவனிக்க வேண்டியது என்னென்று கேட்டால், நான் கடவுள் என்றதல்ல, அதாவது இங்கே போய் இவர் கடவுளை போல உலகத்தை படைத்து காத்து அழித்து அப்படியெல்லாம் செய்கின்ற அந்த கடவுள் அல்ல. ஆனால் இந்த சிவத்துவத்தை அடைவார். அந்த ஒரு உயிர் வந்து எவ்வளவு அந்த இறைவன் இன்னத்தை தருகின்றார் உயிருக்கென்று சொன்னால், மிக உன்னத நிலையை தருகின்றார், தன்னுடைய நிலையே தருகின்றார். தன்னிலைமை மண்ணுயிர்கள் தாரச் சருஞ்சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் சொல்லுவார்கள். தன்னை அடைந்தார் தம்மை தானாக்கும் தலைவன், தன்னை அடைந்தவர்களை தானாக்குகின்ற தலைவன் இறைவன். தன்னை எனக்கு தருவதை அன்றியும் என்னையும் எனக்கே தந்து, அவரை தன்னை தருவது மட்டுமில்லை, என்னையும், எனக்கும் நான் உடைமை இல்லை தானே, என்னுடைய உயிரும் நானும் என்ன செய்கின்றோம், உலக ஆசைகளிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம், விதமான பல பொருளற்ற விடயங்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ நான் வந்து எனக்கும் நான் என்னுடைய உடைமையிலே இல்லை, என்னுடைய உயிரோ என்னுடைய செயல் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி இல்லாமல் என்னையும் எனக்கு தந்து தன்னையும் எனக்கு தந்து, அதான் சொல்கிறார், தன்னை எனக்கு தருவதை அன்றியும் என்னையும் எனக்கே தந்து, அதால் தன்னது பேரானந்த பெருங்கடல், அந்த பேரானந்த பெருங்கடலை அவர் தருகின்றார். என்னை இன்றாக்கி தன்னையும் என்னையும் தந்து என்று சொல்லி 20 இதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி இந்த
இவர் என்ன விளக்கத்திலே என்ன நிலையிலே கேட்டார் என்று தெரியாது. ஆனால் இப்படியான நிலை ஒன்று இருக்கின்றது. அதற்காக எல்லாரும் போய் நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்க ஒன்றும் இல்லை. ஆனால் ஆத்மீக படிநிலையில் உச்சமான நிலைகளிலே அப்படி ஒரு அனுபவ நிலை, ஒரு அனுபூதி நிலை ஒன்று இருக்கின்றது. அது ஒரு அனுபவ நிலையே தவிர அது ஒரு புஸ்தகங்களாலே சொல்லி அல்ல வார்த்தைகளால் சொல்லி விளங்கப்படுகின்ற முறை அல்ல. அதில் இன்னொரு விதத்தை பார்க்கணும். இங்கே சொல்லுகின்ற பொழுது மேத்தமெட்டிக்ஸ் அப்படி பார்த்தா என்று சொன்னேன். இந்த நாங்கள் சைவத்தில் சொல்லுவார்கள் உண்மையை மெய் என்று சொல்லுவோம். நாங்கள் இந்த மெய் கண்ட சாஸ்திரங்கள் என்று எங்களுக்கு 14 புஸ்தகங்கள் இருக்கின்றன. அந்த மெய்கண்ட சாஸ்திரங்களில் பார்த்தால் அவர்கள் அதை சொல்லுவார்கள் லொஜிக்கலி டெடியூஸ் ட்ரூத். சைவம் இட்ஸ் a logically deduced truth. அந்த லொஜிக்கலாக அந்த வாதத்தை போட்டு கொண்டு போவார்கள். ஏன் இறைவன் ஒன்று, ஏன் 2 இருக்கப்படாது, ஏன் உயிர்கள் பல, ஏன் இறைவன் ஒன்றாக இருக்கப்படாது, ஏன் உயிர்கள் எப்படி இருக்கிற மாசுக்கள் ஒன்றாக இருக்கப்படா, இல்லை 2ஆக இருக்கப்படா, ஏன் 3ஆக இருக்க வேண்டும், ஏன் உயிர்கள் அனாதியாக இருக்க வேண்டும், ஏன் உயிர்கள் இறைவனால் படைக்கப்பட்டிருக்க கூடாது என்ற விதிகளை எல்லாம் பார்த்து லொஜிக்கலாக அதை உண்மையை விளங்கி கொண்டு போவார்கள். அதே மாதிரியாக உண்மையை கணிதத்தினாலும் அவர்கள் ஓரளவுக்கு அணுகக்கூடியதாக இருக்கும். உண்மையை வேறு விதமாக அணுகலாம், ஆனால் முழுமையாக முடியும் என்று சொல்ல முடியாது, ஆனால் அணுகலாம். அப்படி கணித முறையினால் அணுகின்ற விஞ்ஞான முறைகள் கூட இந்த நிலைக்கு இந்த உண்மைக்கு கிட்டவாக அவர்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் ஒரு உண்மை. நன்றி டாக்டர் லம்பதன் அவர்களே. சரி, அடுத்து இந்த கேள்விக்கு முகமது அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். வணக்கம் முகமது. வசீகரன், இந்த சந்தர்ப்பத்திலே அதாவது சகோதரருடைய கேள்வி ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், தன்னை அறிந்தவனுக்கு ஒரு வழிகாட்டி தேவையில்லை, தான் கடவுள் என்றே புரிந்து கொள்வான், தான் கடவுளாகி விடுவான் என்பது போன்ற அந்த கருத்து இருக்கிறது. உண்மையிலே இவர் சொல்லக்கூடிய கருத்தின் ஒரு பகுதி அல் குர்ஆனில் உண்டு, மறுபகுதி முரணாக இருக்கிறது. என்ன? திருமறை குர்ஆனுடைய 51வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஃபில் அர்லி ஆயாத்துல் லில் மூகினீன். இந்த பூமியிலே பல அத்தாட்சிகள், இறைவனை விசுவாசிக்க கூடிய இந்த அகிலத்தை படைத்து ஒருவன் இருக்கிறான், ஒரு வல்லமை பொருந்தியவன் இருக்கிறான் என்பதற்கு பல அத்தாட்சிகள் உண்டு. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களுக்குள் எத்தனை அத்தாட்சிகள் உண்டு, நீங்கள் பார்க்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களான்னு கடவுள் கேட்கிறார். என்ன கேக்குது என்று கேட்டால், உங்களுக்குள்ள நீங்க சிந்தித்தா, மனிதனுடைய யதார்த்தத்தை மனிதன் புரிந்து கொண்டால் கடவுளாக மாட்டான். அவன் கடவுளின் அடிமை, நான் ஒரு பலகீனமானவன், என்னை படைத்தோருவன் இருக்கிறான் என்றுதான் புரிந்து கொள்வானே தவிர தன்னை கடவுளாக நினைத்தால் அவன் மிகப்பெரிய ஒரு பெருமை உள்ளவனாக ஆகிவிடுவான். திருமறை குர்ஆனுடைய 2வது 4வது அத்தியாயத்தின் 28வது வசனம் சொல்லுகிறது, வஹுலிகல் இன்சானு லைஃபா. மனிதர்கள் பலகீனமாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வசீகரன், மனிதர்கள் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதனிடத்தில் இருக்கிற பலகீனம், மிருகங்கள் பறவைகள் உலகத்தில படைப்புகளை விட மனிதன் பலகீனமானவன். உதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் தாய் தான் முழுமையான விஷயங்களை கவனிக்க வேண்டும். பால் ஊட்டுவது கூட எப்படி பால் குடிக்க வேண்டும் தெரியாது, மலம் கழிப்பது மற்ற ஒரு விஷயமாவது உலகத்துல மனிதனுக்கு தெரியாது. பிறந்தா அவன் தான் பலகீனம். ஆனா மிருகங்கள் பறவைகள் எல்லாம் எப்படி இருக்குது, பிறந்த உடனேயே அதற்குரிய அத்தனை காரியங்கள், பால் குடிப்பது எப்படி நடப்பது, அத்தனை விஷயங்களையும் ஒரு பறவையோ மிருகங்களோ ஏதோ ஒரு முடிந்த வரைக்கும் செய்யுது. மனிதன் தான் இதுல ஆகவே பலகீனமாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துல பருந்து எடுத்தா 5 கிலோமீட்டருக்கு மேல இருந்து கீழே போகக்கூடிய ஒரு கோழி குஞ்ச பாக்குது. மனிதன் நிலைமை என்ன? 500 பேரை ஏற்றி கொண்டு பறக்கிற விமானம் நல்ல கண்ணால பாக்குறான். 500 பேர் ஏறி இருக்கிறார்கள். மேல போன உடனே ஒரு பருந்து அளவுக்கு தெரியுது, ஒரு சாதாரண பறவை அளவுக்கு தெரியுது. மனிதன் பலகீனத்தை பாத்தீங்களா? எவ்வளவுதான் இவன் செஞ்சாலும் இங்க கீழே 500 பேரை ஏற்றிட்டு செல்லக்கூடிய விமானம் அவனுக்கு ஒரு பறவை ஆட்டம் தான் தெரியுது. அப்ப மனிதர்கள் இடத்துல இயற்கையிலேயே பலகீனம் உண்டு, எல்லா விஷயங்களையும் பலகீனம் இருக்கு. அப்போ ஒரு மனிதன் தன்னை பத்தி சிந்தித்தால், தனக்குள்ள எவ்வளவு அத்தாட்சி இருக்குது, இறைவன் என்னை எப்படி படைச்சிருக்கிறான், என்னுடைய உடல்ல இரத்தோட்டம். நான் கேட்கிற, மனிதன் தூங்குகிறானே, தூங்குகிற நேரத்தில் அவனுடைய இதயம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த இதயத்தை மனிதனை இயக்குகிறான். மனிதன் இயக்கல்ல, இத ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்குது. மனிதன் அவனுடைய இதயத்தை அவனை இயக்க வேண்டும் என்று இருக்குமானால், தூங்கின உடனே எல்லாருமே மண்டே போட்டுவான். தூங்கின உடனே எல்லாரையுமே கொண்டு போய் புதைக்க வேண்டிய நிலைமை வந்துருயே. தூக்கத்துல தானே அவனே அவனுக்கு தெரியாம போகுது. அப்ப மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனம் ஆகவே பலகீனம். அப்ப இறைவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உன்னை நான் பலகீனமாகத்தான் படைத்திருக்கிறேன், ஏராளமான பலகீனம். இதுல